பல பேரிடம் அதாவது ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல ஒரு கேவலமான விஷயத்தை திமுக சார்ந்த தலைவர் அவருடைய தலைவர் ஸ்டாலினும் உதயநிதியும் முடக்க முடியாது. காவல்துறை விசாரணை காவல்துறை அவருடைய விசாரணை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் யார் யார் கைது செய்யப்படுறாங்களோ அது காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுவிக்கப்படும். என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணா வந்து பிரச்சாரம் பண்றேன்னு. அதாவது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்ல உள்ள பேச்சுவார்த்தை என்ன உள்ள நடந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சொல்றோம். உள்ள நீங்க அண்ணன் வைகோ அவர்களிடம் நீங்க கேட்டு பாருங்க. அதாவது யாரும் யாரிடமும் இங்க வந்து யாரையும் இழுக்கவில்லை. அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் யார் பயணிக்க வேண்டும் சட்டப்பூர்வம், ஏன்னா அவங்க எம்எல்ஏ அங்க திமுகவுடைய சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எங்களோட பயணிக்க முடியும்? அந்த முடிவில் அவங்க எம்எல்ஏ எடுக்கணும், அவங்களோட கட்சியில் எடுக்கணும். அதை நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? சோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியாக அண்ணன் வைகோ அவரோட மதிமுக கட்சியாக நாங்க வந்து பயணிக்கிறது எந்த தப்பு இல்லை. அது அவங்களுடைய இங்க பாருங்க ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண விஷயம் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம், நான் ஐடி கார்டுல யாரும் கொடுக்க, நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஒருத்தர் வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ரிசைன் பண்றாங்க. எவ்வளவு கஷ்டத்துல பல வருஷம் அந்த கட்சியில பயணிச்சவர்கள் 3 பீரியட் எம்எல்ஏ இருந்தவங்க வந்து ரிசைன் பண்றாங்க. ஏன்னா ஒரே நாள் நடக்கலையா? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? இப்பவும் அந்த கட்சியில ஏன் பிரச்சனை இருக்கு? இப்பவும் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இங்க மிஸ்டு கால் கொடுத்தா ஐடி கார்டு வந்துருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். போட்டோவும் சேர்த்தா அப்லோட் பண்ணா வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 நிமிஷத்துல 3 ஸ்டெப்ல ஐடி கார்டு வந்துடும். ஓட்டர் ஐடி கொடுத்தா வந்துடும். என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு 3 பேர் ரிசைன் பண்றாங்க. உடனே சந்திக்கணும்னு விரும்புறாங்க. உடனே மேல வர்றாங்க. அவங்களை ஆசுவாசப்படுத்தி நீங்க போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆதங்கம் அப்படி. ஒரு எடப்பாடி ஏமாத்திட்டாரு, ஸ்டாலின் ஏமாத்திட்டாரு. இவ்வளவு அவங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்ப சந்திக்க முடியுமா? ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க எங்க போவாங்க சொல்லுங்க? ஒரு 3 பேர் ராஜினாமா செய்யறாங்க. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மாசம் வேலை பார்த்து ஜெயிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ராஜினாமா செய்யறாங்க. ராஜினாமா செஞ்ச தொகுதிக்கே போக முடியல. அவங்க 10 நாள் ஆச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தொகுதியில போய் என்ன பதில் சொல்லுவோம், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. உணர்ச்சி வசப்பட்டு வர்றாங்க. அவங்களை ஆசுவாசப்படுத்தி நீங்க போங்கன்னு சொல்லி ஆறுதல் கூறி அனுப்பிவிடணும். இது மாதிரி பலர் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதாவது திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. பல பேர் வந்து இப்படி ஒரு கேவலமான தலைமை இப்படி ஒரு முயற்சியை செஞ்சு 2 குடும்பமும் இந்த லெவலுக்கு கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க. இவர்கள் கூட எப்படி பயணிக்கிறதுன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து 3 தடவை எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அது நம்ம கையில இல்லைங்க, அது அவங்களுடைய முடிவுங்க. நம்ம என்ன சொல்றது? இல்ல நம்ம அது சம்பந்தமாக இல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். அது சம்பந்தமாக இங்க பாருங்க. இல்ல அவங்க எல்லாம் திமுக இருந்து எத்தனை நிர்வாகிகள் தினம் வந்து எங்களை சந்திக்கிறாங்க. நிர்வாகிகள் தினம் வந்துடுறாங்க. எங்களால பயணிக்க முடியல, அந்த கட்சியில தொடர முடியல, அது கட்சியே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. முன்னாடியாவது கலைஞராவது எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அதுவும் இல்லாமல் ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் எங்கள் சம்பந்தமாக யாருமே யாரிடமும் பேசவில்லை. உறுதியாக சொல்றோம். அவர்களா வந்து ரிசைன் பண்றாங்க. அவர்களையும் நாங்கள் வந்து யாரையும் வந்து நீங்க ரிசைன் பண்ணி யாரையும் நாங்க கேட்டது. அவங்களா ரிசைன் பண்றாங்க. வேற வழி இல்லாம ரிசைன் பண்றாங்க.